ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைன் சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலான ஒரு எபிசோட், கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு ஈக்குவலான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் லைன் சீசன் 3 எபிசோட் 10. 7 days கிளர்ஜி இவனுங்களால தான் ஆடல்மேனுக்கு பிரச்சனை. நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீனட்டா அவன் கொண்டீங்கன்னு கேட்குவான். அவள் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா அதான் சொல்லுவோம். லேடி ஹீனட்டா அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி லியோனார்ட் பேச வர அவனை பேச விடாம டக்குன்னு கார்டு அவனை குத்திருந்தான். லானுக்கு எடுத்துட்டு வாயை மூடிட்டு உட்கார்றா அப்படின்னு கார்டு சொல்கிறான். கார்டு ஏன் ரியானார்ட் அப்படி பண்ணன்னு மற்றவங்க கேட்குறாங்க. ஸ்வாட்ல இருந்து வந்த அந்த அட்டாக் கார்டு கூட கனெக்டாக இருக்குன்னு ரஃபேல் சொல்லவும், ஷியான் அவனும் 7 days கிளர்ஜியில் ஒருத்தன் தான், கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ கண்டுபிடிச்சிட்டிங்களா, இதுக்கு மேலேயும் நான் மறைச்சு பிரோஜனம் இல்லை அப்படின்னு அந்த 7 days கிளர்ஜி அவன் ஒரிஜினல் ஃபார்முக்கு வரான். நான் ட்ரீமர் ஒரு பிரச்சனை டியாப்லோ கான்டாக்ட் பண்ணுவோம், சீக்கிரம் சொல்லு, நானும் இங்க ஒரு பிரச்சனையில இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரேஹிம கொண்டது 7 days கிளர்ஜி, அதுல 3 பேரையா முன்னாடி நிக்காங்க அப்படின்னு டியாப்லோ சொல்லவும், கன்ஃபார்மா தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவா, ஆமான் டியாப்லோ சொல்றான். அவங்கள டெஸ்ட்ராய் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுதான் எதிர்பார்த்தேன் டியாப்லோ சிரிக்கிறான். சோவையான் பெனிமாரோ நீங்க பின்வாங்க தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை அட்டாக் பண்ணி ஈஸ்டர்ன் சர்ச் கூட வார ஸ்டார்ட் பண்ண போறியான்னு கேட்கவும், என் கண்ட்ரிக்குள்ள வந்து அட்டாக் பண்ணது நீங்க தான் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம ரேஹிம கொண்டு பழிய எங்க மேல போட்டிருக்கீங்கன்னு சொல்லவும், இது ரேஹிம கொண்டுட்டாங்களான்னு மத்தவங்களும் ஷாக் ஆகுறாங்க. எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சரி அப்படின்னா விட்னஸா இருக்கிற எல்லாத்தையும் கொன்ற வேண்டியதான் அப்படின்னு அவனுங்க அசால்ட்டா சிரிக்கமோ, இப்போ பெனிமாரு போயிட்டு அட்டாக் பண்றான். அவனுங்க பயந்தாங்களிங்க மாதிரி ஓடி தன்னை சுத்தி ஒரு பேரியரை போட்டுக்கிறாங்க. இந்த ஹோலி பேரியரை எந்த மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலும் எந்த பிரச்சனமும் இல்லை அப்படின்னு அவங்க அசால்ட்டா நிக்கவும், அப்படியா என் ஸ்வாடுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு ஷியான் போயிட்டு அட்டாக் பண்ணுவோம். அந்த பேரியர் டெஸ்ட்ராய் ஆகுது. ஷியானோட அந்த குக்கிங் ஸ்கில் ஆக்சுவலி அது ஒரு விஷயத்தோட அவுட்கம் சேஞ்ச் பண்ணும். அவளோட அட்டாக் உங்ககிட்டயே டேஞ்சரஸா இருக்கலாம் அப்படின்னு ரஃபேல் நம்ம ஹீரோட்ட சொல்லுது. அவங்களை இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க கூடாதுன்னு அந்த 7 கிளர்ஜிஸும் சேர்ந்து பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவோம். பெயல்செபவை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணியிருந்தான். ஹீனட்டாவோட அட்டாக் அப்போ பெயல்செபவை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டல நம்ம ஹீரோ கேட்கவும், நான் டேட்டாவை ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன் ரஃபேல் சொல்லுது. இப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து ஹீனட்டா நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ண அதே அட்டாக் யூஸ் பண்றாங்க. டிஸ்இன்கிரேட் அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் அதே அட்டாக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். பிரச்சனை இல்ல, அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லவும், டீமன் லார்டா நான் எவால்வ் ஆன அப்புறம் எத்தனை ஸ்கில் தான் என்கிட்ட இருக்கு, இதை யூஸ் பண்ணிருக்கலாமே ஹீனட்டா அட்டாக் பண்ணும்போது எதுக்கு பெயல்செபவை சாக்ரிஃபைஸ் பண்ண ரஃபேல், எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச அப்புறம் நம்ம நிறைய தனியா பேச வேண்டியது இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த அட்டாக்ல யாராலையும் சர்வைவ் ஆக முடியாதுன்னு அந்த 7 days பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுல யாராலையும் சர்வைவ் ஆக முடியாதுன்னு அவங்க 3 பேர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த 3 பேரோட மேஜிக்கும் கம்மியாயிருது. இப்போ எங்க அட்டாக் அவங்களால தடுக்க முடியுமான்னு பெனிமாரு கேட்கவும், இந்த தடவை நீங்க மிஸ் ஆயிட்டீங்க மான்ஸ்டர், நெக்ஸ்ட் டைம் உங்களை விட மாட்டேன்னு அவனுங்க ஓடி போக ட்ரை பண்ண திடீர்னு ஒரு டோர் அந்த இடத்துக்கு வரவும், காட் லூமினஸ் நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த 7 days அவளுக்கு தலை வணங்குறாங்க. டீமன்ல லூமினஸ் எதுக்கு இங்க வரா நம்ம ஹீரோ பாக்குறேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலாம் ட்ரீமரோ அப்படின்னு சொல்லி வா சொல்றா. டியாப்லோ பேரியர் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு, எல்லாரும் சாவ போறாங்க, ஜஸ்ட் நீ டைமிங்க தள்ளி போட்டுருக்கேன் அவ்வளவுதான் 7 days சொல்லவும், அவங்க உன்னை கொள்ளதான் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியுதெல்லாம் டியாப்லோ சாரை கிட்ட கேட்கறேன். கவலையே படாதீங்க, உங்க எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்றேன் டியாப்லோ சொல்லவும், நாங்க பதிலுக்கு என்ன பண்ணணும்னு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க. ரேஹிமை யார் கொண்டாங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் உங்க வேலையான உண்மையை மட்டும் எழுதுங்க, எனக்கு அது போதும் டியாப்லோ சொல்லவும், நீங்க எங்க காப்பாத்தின இன்சிடென்ட்டையும் நாங்க எழுதுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரையும் நான் காப்பாத்துவேன், பட் ஒன்ன தவிர எல்லா ட்ரீமருவ நீ இன்சல்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லவும், ஐயோ நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், எல்லா ட்ரீமரை பத்தி நான் இந்த மாதிரி தப்பா இனி பேசவே மாட்டேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், ஈவன் என் த்ரோனை கூட தரேன்னு சொல்லவும், ஓ த்ரோனை நீ கொடுக்குறியா, எனக்கு தெரிஞ்ச அட்வைஸை சொல்றேன், யோம் தான் கிங்கா இருக்க தகுதியானவன் டியாப்லோ சொல்லவும், அப்படியே பண்ற சார், ரிப்போர்ட்டோட சேர்த்து இதை எழுதிக்கோங்க, என்னோட சக்சஸர் யோம் தான், அவன் தான் அடுத்த கிங் அப்படின்னு சொல்லி எட்வர்டே ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்றான். நீ பேசிட்டு இருந்த கேப்ல ஒன்னு அழிக்கிறதுக்கு ஸ்பெல்ல நாங்க கிரியேட் பண்ணிட்டோம், டிஸ்இன்கிரேட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு யூஸ் பண்ண போனா டியாப்லோ அதுல மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா டியாப்லோ அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே ஆக்டிவேட் டிஸ்பேர் டைம் அப்படின்னு நம்ம ஒரு சொடக்கு தான் போடுறான். என்னாச்சு நம்ம எங்க இருக்கோம், இது அந்த டீமனோட வேலை தானே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க இருக்கிற ஸ்பேஸே சுருங்குது. லூமினஸ் கண்டிப்பா ஒன்று சும்மா விட மாட்டாங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு கொட்டி பால் மாதிரி மாறி டியாப்லோ கையில விழுந்து எல்லாமே கரைஞ்சிருது. லாட்ரி மாதிரி இப்ப கண்டிப்பா என்ன பாராட்டு வரேன் டியாப்லோ நினைக்கிறேன். நான் தான் கிளாய்ஸ்டர் எம்பரர் லோயி, உங்க முன்னாடி இருக்கிறது தான் காட் லூமினஸ் அப்படின்னு நம்ம சொல்றான். இவங்க தான் லேடி லூமினஸ்ன்னு எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க. டீமன் லார்ட ஏன் காட்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படிதான் அவ ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரஃபேல் நம்ம ஹீரோட்ட சொல்லுது. எத்தனை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்றது, ரிவைவ் அப்படின்னு சொல்லி ஹீனட்டாவா அவ இன்ஸ்டன்டா ஹீலிங் பண்ணியிருந்தா ஒரு டீமன் லார்டால எப்படி ஹோலி மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. சரி நான் இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறேன். ஹீனட்டா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருப்பா. பாஸ் இங்க ஒரு பொண்ணு மிச்சம் இருக்கான், பேண்டட்ஸ் அவளை சுத்து போடுறாங்க, சோ எந்த வேர்ல்டுக்கு போனாலும் இந்த பிரச்சனை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஹீனட்டாவோட அப்பா ஒரு கேம்லிங் அடி காசெல்லாம் இழந்துட்டு வந்து அவங்க அம்மாவை போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஆக்சிடென்டலா அவங்க அப்பாவை மலை உச்சியில இருந்தவா கீழே தள்ளி விட்டுருதா. அட்லீஸ்ட் எங்க அம்மா லைஃப் பெட்டர் ஆகும்னு நினைச்சேன், பட் அப்பா இல்லாம எங்க அம்மாவோட மனசே நொறுங்கி போச்சு. அன்னையில இருந்து நான் முடிவு பண்ண எல்லாம் ஜஸ்டிஸ் பக்கமா இருக்கணும்னு. அதுக்கு நான் பண்ண வேண்டியது ஈவில டெஸ்ட்ராய் பண்ணணும். நான் மத்தவங்க மாதிரி ஒரு நார்மல் லைஃபை வாழ ஆசைப்பட்டேன்.
கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஹீனட்டா யோசிக்கவும் புரிஞ்சுது. யூனிக் ஸ்கில் யூசர் பர் மற்றவங்க ஸ்கில் அவங்களால காப்பி பண்ண முடியும்னு வருது. எந்த வேர்ல்டுக்கு போனாலும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் அப்படின்னு அவ யோசிக்கவும் கன்ஃபார்ம்டு யூனிக் ஸ்கில் ப்ரிசர்வர் அப்படின்னு அவளுக்கு ஒன்று கிடைக்குது. ஸோ அங்கே வந்த ஆளுங்க எல்லாரையும் இவ தனியாலாவே அட்டாக் பண்ணி கொண்டுருது. ஏதோ பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஷீஸோ அந்த இடத்துல காப்பாற்ற ஓடி வந்து அப்படிதான் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீனட்டா கண்மொழிக்கவும் நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவோம். நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல நம்ம ஹீரோ சொல்றான். இவ இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கறப்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. இவ ஹை ஸ்கூல் படிக்கும்போது இந்த வேர்ல்டுக்கு வந்து தான் ஷீஸோ சொன்னா. இப்போ இவ வயசு என்னவா இருக்கும் நம்ம ஹீரோ கால்குலேட் பண்ணுவோம். ஏதோ என்ன ப்ராப்ரியேட்டா தான் யோசிக்கிற எங்க பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். கண்டிப்பா பொண்ணுங்க வந்துட்டு ஈஸியா பழக மாட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வர எல்லாத்தையும் நீ தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ சொல்றான். லேடி லூமினஸ் இது எல்லாத்தையும் நாங்க உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான் பண்ண ட்ரை பண்ணோம் அவனுக்கு சமாளிக்கணும். ட்ரைமரோ அந்த 3 பேரைய கொண்டுட்டான் டியாப்லோ தாட் கம்யூனிகேஷன்ல நம்ம ஹீரோட்ட சொல்றான். நீங்க பண்ண தப்புக்கு ஒரே தண்டனை தான் உங்க எக்ஸிகியூஷன் டெத் பிளஸிங் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பவரை யூஸ் பண்ணுவோம். ஒரு கை மாதிரி வந்து அவங்க எல்லாரையும் காத்தோட காத்தா கலந்துருது. 7 லூமினரிஸ்ல இப்போ 6 பேர் இறந்து போயிட்டாங்க. மற்ற டீடைல்ஸ் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டே பேசலாம் நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இப்போ பேலன்ஸ் 7 லூமினரிஸ்ல ஒருத்தன் உயிரோட இருக்கான். எல்லாம் ஏன் இப்படி முடிஞ்சது நம்ம சோகமா உட்காந்துருக்கோம். என்னாச்சு எதுவும் பிரச்சனையான ஒருத்தன் வாரான். நீங்க என்ன பண்ற இந்த லூமினரி கேட்கணும். அந்த ரீமரோ கொடுத்த மெசேஜ் நான் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தேன். இதை நீங்க டேம்பர் பண்ணியிருக்கீங்க. லூமினஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு கடவுள் கிடையாது. நம்மள மாதிரி ஒருத்தங்க தான் எனக்கு தெரியும். நீ அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்க கோலை அடையிறியா இல்ல உன் கோலை அடையிறியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்தளவு லேடி ஹீனட்டா தான் கடவுள். அவங்கள நீ பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கல. ட்ரைனிட்டி டிசிங்கிரேட் அப்படின்னு சொல்லி இவனுங்க யூஸ் பண்ற அதே மேஜிக்கை அவன் யூஸ் பண்ணி 7 லூமினரிஸ்ல இருந்த பேலன்ஸ் ஒருத்தனையும் டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். லேடி ஹீனட்டாக்கு பிரச்சனை கொடுத்தா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அங்க இறந்து போன பாடியோட சோல் வந்துட்டு அந்த மர்ச்சன்ட் உடம்புக்குள்ள போற மாதிரி தெரியுது. அந்த நிக்கலஸ் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்லைம் நம்ம நினைச்சதை விட பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் இந்த மொத்த வேர்ல்டு எக்கனாமியாவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். அண்ட் அவனால அது முடியவோ செய்யும் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுவோம். நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். என்ன பண்ணணும் மார்பல்னு கேட்கவும் நம்மளால முடியும் போதே அவனை கொன்றணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஃபைட் பண்றதுக்கான நேரம் வந்துடுச்சான்னு பெல்டோரா வந்து நிக்கவும் நீ இன்வால்வ் ஆகவே தேவையில்ல. ஃபைட்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்காக நான் இவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா டீமன் லார்ட் லூமினஸ் இங்க என்ன பண்றா அப்படின்னு நம்ம கேட்கறான். என்ன காட் லூமினஸ் ஒரு டீமன் லார்டான்னு மத்தவங்க ஷாக் ஆகவும் லிசர் நீ வாயை திறந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அவ கத்தி எடுக்கவும் பட் இந்த தடவை உன் பேரை கரெக்டா தானே சொன்னேன் அப்படின்னு பெல்டோரா கேட்கறான். லூமினஸும் பெல்டோராவும் ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருக்கான். ரீபர் வந்துட்டு காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அவ கதறிட்டு இருக்கான். லூமினஸ் பெல்டோரா எனர்ஜியை உறிஞ்சு ஷாக் வேவா அவனுக்கே திரும்ப கொடுக்குறா அப்படின்னு ரஃபேல் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. ஈவல் டிராகன் பெல்டோரான்னு சொன்னாங்க. இது பார்க்க ஒன்னும் அந்த அளவுக்கு பயங்கரமா இல்லையே அப்படின்னு சொல்லி சர்ச்சோட ஆளுங்க பாக்குறாங்க. ரீபர் அது காப்பாத்துப்பான்னு பெல்டோரா கதறிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத தான் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த ராசோ ஃபேமிலியோட ஹெட் அந்த அளவுக்கு ஒன்றும் வீக்கானவன் இல்லை. 7 லூமினரிஸ்ல அவன் ஒருத்தனா இருந்து இவ்வளோ பிரச்சனையும் அவன் தான் கிரியேட்டே பண்ணி விட்டுருக்கான். ஒரு வழியா அந்த சின்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. பட் இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனைகளே காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.